காரைக்கால் அம்மையார் சொல்கின்றார், இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்கன்றி அன்பராது என் நெஞ்சவர்க்கே என்கின்றார். ஆக என்னுடைய இடரை களையாட்டியும் எனக்குரிய நல்ல வழிகளை எல்லாம் காட்டித்தராவிட்டாலும் நீதான் என்னுடைய கடவுள், நீ ஒருவன்தான் என்னுடைய கடவுள் அப்படி என்று காரைக்கால் அம்மையார் சொல்கின்றார். இதனை சின்ன பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோமையானால் அந்த பிள்ளை மதம் மாறுமா? அந்த பிள்ளை நான் ஒரு வேண்டுதல் வைத்தேன், அந்த வேண்டுதல் நடக்கவில்லை, எனவே இவர் என்னுடைய கடவுளா அப்படி என்று ஐயப்படுமா? மாட்டா. கோளறு பதிகத்தினுடைய அருமையை இங்கே கூறியிருந்தார்கள். இதனை சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த தோஷம் இந்த தோஷம் என்று யாரேனும் மிரட்டினாலும் பிள்ளை அஞ்சுமா? நான் இறை வழிபாட்டில் இருக்கின்றேன், இறைவன் என்னை காப்பான், எந்த தோஷம் வந்தாலும் எந்த கிரக மாற்றங்கள் நடந்தாலும் எனக்கு தீது வராது என்கின்ற அந்த தன்னம்பிக்கையோடு ஒரு சமூகம் உருவாகும். நாள்தானன் செய்யும் கோள்தானன் செய்யும் என்னை நாடி வந்த வினையன் செய்யும் அப்படி என்று அருணகிரிநாத பெருமான் அருளினாரே. முருகன் மேல் பக்தியோடு இருக்கின்ற ஒரு சமூகம் காலையில் முருகனுக்கு வந்து, முருகா என்னுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண வேண்டும், என்னுடைய பிள்ளை ஓஎல்லில் பாஸ் பண்ண வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் இப்படி என்றெல்லாம் வேண்டிவிட்டு மாலையில் புதிதாக வருகின்ற மனித சாமிகளிடமெல்லாம் ஓடி போய் விடுகின்றார்கள். அப்ப காலையில் வந்து செய்த அர்ச்சனை பலன் இல்லையா? காலையில் வந்து முருகனிடம் கேட்டது பலன் இல்லையா? முருகன் அதை தரமாட்டாரா? அப்ப முருகன் கடவுள் இல்லையா? ஆக எங்களிடம் இறை நம்பிக்கை ஒரு கொஞ்சமாகத்தான் இருக்கின்றது. இந்த முருகன் தராட்டி அந்த மனித சாமி தருவார். அப்ப இவருக்கும் ஒருக்கா அப்ளிகேஷன், அவருக்கும் ஒருக்கா அப்ளிகேஷன் வேண்டுதலில். ஆக பிற சமயத்தவர்கள் எல்லாம் நன்றாக, தெய்வம் என்பது ஒன்றுதான், அதை சைவம் நன்றாக சொல்கின்றது. கடவுள் என்பது ஒன்றுதான், எல்லா சமயத்துக்கும் எங்களுடைய சேருமான் தான் கடவுள். அதனால் தான் பிள்ளைகள் அருமையாக தேவாரம் பாடிய போது சொன்னார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று. அந்த இறைவனை அடைவதற்குரிய மார்க்கங்களாக சொல்லப்படும் போது எல்லா சமயங்களையும் சைவ சமயம் சமயம் என்று அங்கீகரிக்கின்றது. படிநிலையில் அங்கீகரிக்கின்றது. ஒவ்வொரு பக்குவத்தாருக்கும் ஒவ்வொரு சமயம் என்று சொல்லி வீட்டிலே பக்குவ முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு சைவ சமயம் என்கின்றது எங்களுடைய சமயம். அந்த வகையிலே கடவுள் என்பவர் ஒருவர்தான். ஆனால் பிற சமயத்தவர்களிடம் அந்த கடவுளை நம்பிக்கையோடு பின்பற்றுகின்ற மரபு இருக்கின்றது. எங்களிடம் நாளும் கோளும் கிரகமும் என்றெல்லாம் அவற்றையெல்லாம் நம்பி உழன்று கடவுளை ஒரு கொஞ்சம். திருமணம் இருவருக்கு நடத்தும் போது என்ன செய்கின்றோம்? முதலில் பொருத்தம் பார்க்கின்றோம், நாள் பார்க்கின்றோம், நேரம் பார்க்கின்றோம், எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியில் கடவுள் துணை என்று அச்சடிக்கின்றோம் காட்டிலே. அப்ப கடவுள் துணை என்றால் முதல் அந்த 10 பொருத்தத்துக்கு அலைய வேண்டிய ஒரு தேவை இருக்குமா? கடவுள் துணை செய்வார் என்று 100% நம்புகின்ற ஒருவர் இவற்றுக்கெல்லாம் உழல வேண்டிய ஒரு தேவை இருக்குமா? ஒரு காலத்தில் திருமணம் எப்படி நடந்தது? தாத்தா பாட்டி சொல்வார்கள், இவரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லம் என்று. அதனை அப்படியே பின்பற்றியது. திருமணங்கள் திருமண வயதில் நடந்தன. இன்று திருமண வயது கடந்து திருமணங்கள், பிள்ளை வரும் வீதம் குறைந்து வருகின்றது. அதிலே அந்த பிள்ளைகளுக்கு பெயரோ எங்கள் மொழியில் இல்லை. ஆக எங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் எங்களுடைய சமயம் என்ன என்பதில் எங்களுக்கு தெளிவிருத்தல் வேண்டும். எங்களுடைய சமய நூல்கள் என்ன என்பதில் தெளிவிருத்தல் வேண்டும். எங்களுடைய சமய நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதில் எங்களுக்கு தெளிவிருத்தல் வேண்டும். முருகனை சிக்கன பிடித்து விட்டால் முருகன் காப்பாற்றுவார், எல்லா இடத்திலும் வந்து நின்று காப்பாற்றுவார். அதில் நம்பிக்கை இருத்தல் வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் எல்லாம் செவ்வனே நடக்கும். இப்போது மங்கள பேர் என்று சொல்வோம். அதாவது இப்போதான் இந்த எண் பொருத்தம், எழுத்து பொருத்தம் இப்படி என்றெல்லாம் பெயர் வைக்கும் போது 1000 பொருத்தம் வந்துவிடும். எப்படி திருமணத்துக்கு 1000 பொருத்தமோ அதுபோல இப்போ பெயர் வைப்பதற்கு 1000 பொருத்தம். அந்த 1000 நட்சத்திர பொருத்தம் இது எல்லாத்தையும் கடைசியாக பார்த்தால் கடைசியில் பெயர் வந்து 3 எழுத்தில் வைக்க வேண்டும். விஜய், அஜித் என்று அப்படித்தான் வைக்க வேண்டும். அந்த 3 எழுத்தில் வைக்கும்போது இந்த இவ்வளவு பொருத்தத்தையும் வைத்து கடைசியில் அந்த பெயரில் தமிழ் இருக்காது.
ஆனால் பெயரையிலே இன்று எங்களுடைய மொழியாளா எங்களுடைய இனத்தவரா எந்த அடையாளமும் தெரியாத அளவுக்கு எங்களுடைய இனம் வீழ்ந்து கொண்டு போயிருக்கின்றது. மங்கள பெயர் என்பது இறைவனுடைய பெயர்கள் எல்லாம் மங்களம். இப்ப முருகன் என்ற பெயர் மங்களமா அமங்கலமா? அப்ப முருகன் என்ற பெயருக்கு வைப்பதற்கு நீங்கள் என்ன சாத்திரம் பார்க்க வேண்டும்? உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து இருக்கின்றது, முருகன், சிவசுப்பிரமணியன், இப்படி பெயர் வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சாத்திரத்தை பார்க்க வேண்டும்? முருகனுக்கு சிவசுப்பிரமணியன் என்றும் முருகன் என்றும் சேருமான உமாதேவியாரும் சாத்திரம் பார்த்தா பெயர் வைத்தார்கள். நட்சத்திர பொருத்தம் பார்த்தா முருகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆக இல்லாத புது மரபுகளை கொண்டு வந்து புகுத்தியதால் இன்று விளைவு என்ன? திருஞான சம்பந்தருக்கு நட்சத்திர பொருத்தம், எண் பொருத்தம் இதெல்லாம் வைத்திருந்தால் அவருக்கும் அஜித் விஜய் என்று தான் பேர் இருந்திருக்கும். எங்களுடைய நாயன்மார் அஜித் என்று தான் படித்திருப்போம். ஆக இன்று எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமயம் எங்களுடைய மரபுகளில் இல்லை. ஆனால் நாங்கள் வளருகிறதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு இனத்தை காணியை பறித்து அளிக்கலாம், இனத்தினுடைய சனத்தொகையை குறைத்து அளிக்கலாம், அதுபோல் பண்பாட்டுக்குள் ஊடுருவி பண்பாட்டை ஒழித்தும் அளிக்கலாம். இன்று நாங்கள் மற்ற இரண்டுக்கும் அதிகமாக குரல் கொடுக்கின்றோம். இதை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதிலேயே எங்களுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை பார்க்கும்போது எங்குமே தமிழ் இருக்காது. பிறகு நாங்கள் தமிழர் என்பதில் என்ன பயன்? எங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களில் இறைவனுடைய நாமங்கள் இருக்காது. நாங்கள் வழிபடுகின்ற கடவுளின் பெயரை வைப்பதற்கு கூசுகின்றோம் என்றால் எங்களுடைய வழிபாடு உண்மையானதா? எங்களுடைய பக்தி உண்மையானதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இனத்துக்கு இறைவன் அருளுவாரா? இவற்றையெல்லாம் சிந்தித்தாலே நாங்கள் உயர்வதற்குரிய வழி பிறக்கும்.